ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமஹி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகவை அனுபவங்களில் பெரியவா தொடர்பான பல அனுபவங்களை, பல நிகழ்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எத்தனை காலமானாலும், எத்தனை வருஷங்கள் ஓடினாலும் மகாபரிவா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்திலும் தொடர்ந்து நமக்கு புதுசாக தெரிய வந்துட்டே இருக்கு இல்லையா? நம்ம பல அனுபவங்கள் பார்க்குறோம். ஒரு மகானுக்கு இத்தனை அனுபவங்கள் இருக்க, பக்தர்கள் கூட அப்படின்னு நமக்குலாம் ஆச்சரியமா இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்கு லைஃப்ல. அது நம்ம பார்க்குற பார்வை, பார்க்குற கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே நம்ம ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, கிராமத்துக்கு போகிறோம், அவரோட சொந்த ஊருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே மாறி கொடுத்து முந்தைய இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்க, வீடுகள் இருந்த இடத்துல அப்படியே இருக்கு, வீடுகளில் மாற்றம் வந்திருக்கு. கிராமத்தில் இருந்த கோவில் அப்படியே தான் இருக்கு. ஒன்று வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் க்ஷீணமாயிருக்கு. கிராமத்தில் இருந்த தோப்புகள் அப்படியே இருக்கு. கிராமத்தில் இருந்த மனிதர்கள் அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் இருக்காங்க, அப்படியே தான் இருக்கு, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. மனுஷங்க தான் இந்த காலத்துல மாறுகிறார்கள். நம்ம மாதிரி சொல்றோம், ஊரே மாறிடுத்து, உலகமே மாறிடுத்து அப்படின்னு சொல்றோம். அது கிடையாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நாமத்தான் மாறிட்டு இருக்கோம். மகாபிரிவா சம்பந்தப்பட்ட அனுபவங்கள் நம்ம பார்க்கிற போது, ஆமா இதெல்லாம் ஏதோ கண்கட்டு வித்தை அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது அப்படிதான் நமக்கு இருக்கும். ஆஹா, எப்பேற்பட்ட அனுபவங்கள் கிடைச்சிருக்கு அந்த மகான்னால. ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது, ஒரு ஊருக்கே விமோச்சனம் கிடைச்சிருக்கு, ஒரு தலைமுறைக்கே ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாமே பார்வை தான் காரணம். விஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட விஷன் நல்லா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் ஒரு ஃபாரினர். அவர் இந்த ஊர்ல பிறந்தவர் கிடையாது, ஐரோப்பியர், யூரோப் அவருக்கு. அங்க பிறந்து வளர்ந்தவர் மகாபலியோட தரிசனம் பண்றதுக்கு வர்றார். ஒரு ஃப்ளைட் பிடிச்சி சென்னைக்கு வந்துட்டு, சென்னையிலேருந்து ஒரு கார் பிடிச்சி காஞ்சிபுரத்துக்கு வர்றார். அவருக்கு என்ன எண்ணம் அவருடைய மனசுல அப்படின்னா, இந்த மகாபரிவால அப்படி தரிசனம் பண்ணிட்டு ஒரு 4-5 மணி நேரம் இருந்துட்டு ஊருக்கு போகணும் அப்படி கிடையாது. இவர் சன்னிதியிலே கொஞ்ச நாள் இருக்கணும். இவரை தினமும் பார்த்துட்டே இருக்கணும், நம்ம தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும். எப்படிப்பட்ட ஆசை பாருங்க. இப்போ நம்மளே சில பேர் இருக்காதுல்ல, எல்லா எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு கிராமத்துக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா, அந்த அம்பாளை பார்த்தா எனக்கு மனசே இல்லை, நான் இன்னைக்கு இந்த ஊரில் தங்கிட போகிறேன், நாளை காத்தால தரிசனம் பண்ணிட்டு தான் நான் கிளம்ப போகிறேன் சொல்லுவாள். இன்னைக்கு இருக்கா. இவர் எப்படின்னா, மகாபரிவாளை தரிசனம் பண்ணிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருக்க போகிறேன், அவரை டெய்லி தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஞ்சிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுக்கிறார். ஒரு ரூம் எடுத்து தங்குறார்.
காலங்காத்தால குளிச்சு முடிச்சுட்டு ஒரு வேஷ்டி துட்டு பாருங்க, பி எ ரோமன் இன் ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நீ எந்த இடத்துல இருக்கியோ அப்படி மாறிக்கணும். உலகத்தினுடைய இயற்கை அது. நீங்க எந்த நாட்டுக்கு போறீங்களோ அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை மதிச்சு நடக்கணும். எங்க ஊர்ல நான் இப்படி இருப்பேன், எங்க ஊர்ல நான் அவ்வளவு சௌகரியமா இருப்பேன், நான் நினைச்சபடி அதெல்லாம் பண்ணுவேன், அது உன்னுடைய நாடு. நீ புதுசா ஒரு நாட்டுக்கு போயிருக்க, ஒரு விசால போயிருக்க, ஒரு விசா இடத்துக்கு போயிருக்க அப்படின்னா அந்த நாட்டு சட்டம் என்னவோ அதை நீ மதிச்சு நடக்கணும். அதான் முக்கியம். அது இங்க வந்துட்டார். இங்க எல்லாம் பெரியவாள் எப்படி தரிசனம் பண்ற? வேஷ்டி, அங்க வஸ்திரம், நெத்தியில விபூதி. அவர் அப்படியே வருது, வேஷ்டி துண்டு விபூதி போட்டுட்டு பெரியவாள் தரிசனம் பண்ண வருவார். ஒரு வெள்ளைக்காரர், ஒரு ஐரோப்பியர். இன்னைக்கு நம்ம இப்ப இருக்கிற ஜெனரேஷன்லயே இந்த விபூதி இட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு, ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற, அதாவது நம்மளோட பேரன் பேத்திகள் காலத்துல, நான் எனக்கு என்னோட ஏஜ் வச்சு நான் சொல்றேன், ஒரு பேரன் பேத்திகள்ல இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற போது விபூதி குங்குமம் வச்சுண்டு போற அளவுக்கு இன்னைக்கு இருக்காளா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். அது இவர் பாருங்க பட்டப்பட்டையா விபூதி போட்டுக்கிறார். ஐரோப்பியர் விபூதி போட்டுட்டு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வருவார். எப்படி தரிசனம் பண்ண வருவார்? ஒரு ஓரத்துல யார் போய் உட்கார்வார். எங்க பக்தர்கள் கூட்டம் அதிகம் இல்லாமல் காணப்படுகிறதோ அந்த இடத்துல போய் உட்கார்வார். பெரியவா ஒரு இடத்துல உட்கார்றாருன்னா, இந்த கடைசியில உட்கார்றாருன்னா, இங்கெல்லாம் முன்னாடி எல்லாம் கூட்டமா இருக்கும். சிப்பந்திகள் வருவா, தொண்டர்கள் வருவா, பக்தர்கள் வருவா, கூட்டமா இருக்கும். தள்ளி உட்கார்ந்துருவா, யாருமே இங்க வரமாட்டாங்க. டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கொஞ்சம் தள்ளி இடிச்சுட்டு போக மாட்டாங்க. இவர் என்ன பண்றார்? கடைசியில ஒரு இடத்துல பெரியவா பார்வைப்படும்படியான இடத்துல அவரை நம்மளும் தரிசனம் பண்ணணும், அந்த மகானுடைய பார்வையும் நம்ம மேல விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காருவார். இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.